ஃபீனிக்ஸ் மீடியா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நகராட்சி நிர்வாக துறையை பற்றி ஒரு செய்தியை பார்ப்போம். நகராட்சி நிர்வாக ஆணையரகத்தில் 4 ஆண்டுகளாக நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் திரு விஜயகுமார் அவர்கள் பணியாற்றி வருகிறார். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாநகராட்சி நகராட்சியில் கட்டிட விதிமீறல்கள் சம்மந்தமாக நான் பேட்டி தான் சொல்கிறேன். இது ஹைகோர்ட்டும் பல தீர்ப்பு கொடுத்துருக்கு. கட்டிட விதிமீறல் மீது ஆக்கிரமிப்பு மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த கடந்த 4 ஆண்டுகள் என்ன செய்தார் உயர் அதிகாரி, இதுதான் பார்ப்போம். அனைத்து நகராட்சி மாநகராட்சியில் திருவேற்காடு, பூந்தமல்லி, திருவள்ளூர், திருநெல்லூர், தாம்பரம், திருச்சி, மதுரை, சேலம் போன்ற பல நகராட்சி மாநகராட்சியில் ஆக்கிரமிப்பு கட்டணம் அகற்றாமல் 4 ஆண்டுகளாக அதிகாரிகள் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் நிலைப்பாடாக உள்ளது. இதற்கு மேல் ஆய்வு செய்ய வேண்டிய உயர் அதிகாரி நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் அவர்கள் பல மீட்டிங் நடத்தியுள்ளார். காணொலி காட்சி மூலிமா சில அதிகாரியை நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது 4 ஆண்டுகள் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் அவர்கள் என்ன செய்தார், அப்போது அந்த இருக்கையில் தூங்கி கொண்டுள்ளாரா என்று தான் கேள்விகள் எழுப்பப்படுகிறது. அப்போ முழுக்க இவர் தகுதியில்லாத அந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார் என்று தான் பொருளாக எடுத்துக்கொள்ள முடியும். திருவேற்காடு நகராட்சியில் பாருங்கள், சுமார் 250 கட்டடம் மேல் 4 வருடமாக அனுமதி இல்லாத கட்டடங்கள் கட்டப்பட்டு பொருளாதார ரீதியாக இழப்பீடு நடந்துள்ளது. இதுபோல் தமிழ்நாடு முழுவதும் இப்போ ஒரு நகராட்சி உதாரணம், அப்போ பூந்தமல்லி நகராட்சி, திருவேற்காடு நகராட்சி, ஆவடி மாநகராட்சி, ஓசூர் மாநகராட்சி, சேலம் மாநகராட்சி, இது போல் பல மாநகராட்சி நகராட்சியில் அனுமதி இல்லாத கட்டடம் மேலே அதிகாரி நடவடிக்கை எடுக்காமல், உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அந்த நகரமைப்பு ஆய்வாளர்கள் மூலம் இவர்கள் பலனடைந்துள்ளார் விஜயகுமார் என்று நிலைப்பாடாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இவரோட சொத்து பட்டியலை விசாரணை செய்யணும். அரசு ஊழியர்கள் விதிகள் படி இவரோட சொத்து பட்டியலை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை செய்யணும். ஏன்னா இந்த பொருளாதார இழப்பீடு செய்தது மூலிமா இவர்கள் பலனடைந்திருக்கார்கள். 4 வருடமாக நகராட்சி நிர்வாக ஆணையர் மதுசூதன் ரெட்டி அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பதிவேடுகளையும் ஆய்வு செய்ய வேண்டும். நகரமைப்பு பிரிவில் அனைத்து பதிவேடுகளை நேரடியாக வரவைத்து 4 ஆண்டுகாலம் நகரமைப்பு ஆய்வாளர்கள் என்ன செய்தார்கள் என்று கேள்வி கேட்டால் அனைத்தும் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும். முழுக்க நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் 4 வருடமாக டவுன் பிளானிங்கை அவருக்கு மறைமுகமாகவும் செயல்பட்டு உள்ளார். அவருக்கு ஏற்றாப்போல் யார் செயல்படுகிறாரோ பல சென்னையை ஒட்டியுள்ள நகராட்சிகளை நியமித்து அனுமதி இல்லாத கட்டடம் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இதில் நகரமைப்பு அதிகாரியும் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் அவர்களும் பலனடைந்துள்ளார்கள் என்று தான் நிலைப்பாடாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ ஒரு நகராட்சியில் ஒரு பில்டிங்கை வந்து அனுமதி வாங்கினா ஒரு குறைஞ்சபட்சம் வருமானம் வரும் நகராட்சிக்கு. ஆனால் இதை இவங்க செய்யலை. கடமை ரீதியாக தவறிவிட்டார்கள் அதிகாரியும். நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் ஒரே இருக்கையில் இருக்கிறார். 3 ஏடிஎம்ஏ இருக்காங்க. அப்போ அவங்கள அந்த இருக்கையில் பணியிட மாற்றம் செய்யலாம்ல, ஏன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுறார்கள்? ஜானகி இருக்காங்க, ரவிச்சந்திரன் இருக்கார், இளங்கோவன் இருக்கார், பல ஆர்டிஎம்ஏ இருக்காங்க. ஆனால் குறிப்பாக இவரை ஒண்டி அந்த 4 ஆண்டு டெம்பரரி சீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. ஏன் என்ற கேள்வி தான் எழுப்பப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமாரை இப்போ அந்த பூம் லிவர் அந்த சீட்டில் அமர்த்தப்படலாம், இல்லை வேறு மாநகராட்சியில் அமர்த்தப்படலாம், இல்லை மகளிர் ஆணையம் இருக்குது, அதுக்காக கண்டு கோயம்புத்தூரில் இன்ஸ்டியூட் இருக்குது, இங்கெல்லாம் பணி மாற்றம் செய்யலாம். ஆனால் செய்யப்படவில்லை. 4 ஆண்டுகளாக அவரே நியமித்து அங்கேயே இருக்காங்க. முழுக்க இதில் விதிமீறல்கள் உள்ளது. பல நகராட்சி ஊழியர்களே மாற்றப்பட்டார்கள். இவரை ஏன் மாற்றப்படவில்லை? இதுக்கு முழுக்க கார்த்திகேயன் ஐஏஎஸ் தான் காரணம். கார்த்திகேயன் ஐஏஎஸும் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் அவர் துறையில் கீழே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லஞ்ச லாவணியம் பில் ஆய்வாளர்கள் மாற்றாங்க, நகரமைப்பு ஆய்வாளர் மாற்றாங்க. டிவியில் பல ஊடகங்களில் பாருங்கள். முழுக்க நகராட்சியை சீர்குலைத்து விட்டார்கள். 2026 உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை குறைந்து விட்டால் முழுக்க கார்த்திகேயன் ஐஏஎஸும் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் தான் காரணம்.